இந்த காளைய கண்டுபிடிச்சு கொடுத்தா 2 லட்சம் ரூபாய் கூட கொடுத்துறேன்க்கா, என் காளையா எப்படியாச்சும் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த உரிமையாளர் தம்பி ரொம்ப அழுகுறாருங்க. ஆல்ரெடி இந்த காளையை காணும் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருப்போம், இன்னும் அவர் கிடைக்கவே இல்லைங்க. போன வீடியோல கூட 1 லட்சம் ரூபாய் கூட கொடுத்துடுறாங்க. கண்டுபிடிச்சு கொடுத்தா மட்டும் இல்லை, எங்க இருக்காருன்னு தகவல் தெரிஞ்சா கூட சரியான தகவலுக்கு கூட நான் கொடுத்துட்றேன்க்கா அப்படின்னு சொல்லி அந்த தம்பி சொன்னார். தம்பி இன்னும் பணக்காரர்லாம் இல்லைங்க, டெய்லி தேங்காய் வெட்டுற வேலைக்கு தான் போறாராம். கடன் வாங்கி கூட கொடுத்துட்றேன்க்கா, எனக்கு காசை விட என் காலை தாங்க எனக்கு முக்கியம், எப்படியாச்சும் என் காலை வேணும். அவர் இப்போ உயிரோட இருக்காரா இல்லையா அது கூட எனக்கு தகவல் தெரிய மாட்டேங்குது. எதுவுமே தெரியாம நிம்மதியே இல்லாம இருக்கு. எப்படியாச்சும் என் காலை வேணும் அப்படின்னு வந்துட்டு அந்த தம்பி ரொம்ப அழுகிறாருங்க. நமக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாமக்கல் சாலப்பாளையம் அப்ப காணா போன அவரோட காலை பார்க்க இப்படிதான் இருப்பாங்க. எல்லாருமே பார்த்து ஹெல்ப் பண்றேன்னு தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னும் எங்க இருக்காருன்னு தகவல் கூட தெரிய மாட்டேங்குது. இருக்காரா இல்லையா, எப்படி இப்படி மிஸ் ஆனாரு அப்படின்னு சொல்லி அந்த தகவல் தெரிஞ்சா கூட கொஞ்சம் மனசு திருப்தியா இருக்கும். என் காலைக்கு என்ன ஆச்சுன்னு கூட எனக்கு தெரியவே இல்லை, எப்படியாச்சும் உதவி பண்ண சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லி அந்த தம்பி வந்து அவ்வளோ கால் பண்ணி அவ்வளோ மெசேஜ் பண்ணி சொல்லிட்டே இருக்காருங்க. எப்படியாச்சும் இந்த காளையை கண்டுபிடிச்சு கொடுங்க, இந்த காலை கிடைச்சிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் கண்டிப்பா வேண்டிக்கலாம். கண்டிப்பா கிடைக்கணும் அந்த தம்பிக்காக.